பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கதீரன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய தலைப்பு புனிதமிகு ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் பத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். பிறநாள் தினமன்று அதைத் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கடமை, ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறது. அது சம்பந்தமாக சுன்னத்துல் உதுஹியா, குர்பானி கொடுப்பது நபி வழியாகும் என்ற தலைப்பிலே சுருக்கமாக சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்ற பொழுது, குர்பானி கொடுப்பது நபி வழியும் மக்களால் அறியப்பட்ட ஒரு நடைமுறையாகும். உலுஹியா என்பது துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் கடைப்பிடிக்கப்படும். ஈதுல் அல்ஹா பெருநாளை முன்னிட்டு அறுக்கப்படுகின்ற ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய குர்பானி பிராணிக்கே உலுஹியா எனப்படும். இறைவனின் அன்பையும் அணுக்கத்தையும் பெறுவதற்காக மேற்கொள்ளப்படும் தியாகமே இது என்பதாலேயே இதற்கு தியாக பிராணி, பலிப்பிராணி என பொருள் செய்யப்பட்டுள்ளது. இது லுஹா என்னும் வேர் சொல்லிருந்து பிறந்ததாகும். இதற்கு முற்பகல் என்ற தியாக பிராணிகளையும் பெரும் முற்பகல் நேரத்திலேயே அறுத்து பலியிடுவதால் உதுஹியா எனவும் பெயர் வந்தது. குர்பானி கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த குர்பானி தியாக பிராணியை தமது கரத்தாலேயே அறுப்பார்கள். பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த குர்பானி கொடுப்பது யார் மீது கடமையாகும்? அலாம நஜிபு உலுஹியா யார் மீது கடமையாகும்? சக்தியுள்ள, வசதியுள்ள ஒவ்வொருவரும் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டுமா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடு இருக்கின்றன. கட்டாயமா அல்லது முஸ்தஹப்பான விருப்பத்துக்குரிய காரியமா என்பதிலே அறிஞர்களுக்கிடையிலே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சில அறிஞர்கள், பெரும்பாலான அறிஞர்களின் கருத்துப்படி குர்பானி கொடுப்பது கட்டாயம், கடமை என்றும், அது குறிப்பாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் உலுஹியா கொடுப்பதை கட்டாயம், வாஜிப் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பி செய்த விருப்ப வழிபாடாகும். முஸ்தஹப்பான ஒரு கட்டாயமான வழிமுறையாக இருக்கும் என்று இன்னொரு சாரும், குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ, மாலிக், இமாம் அஹ்மது போன்றவர்கள் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். வெள்ளாட்டை பொறுத்தவரை 2 வயதான ஆட்டையே குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த மேற்கூறப்பட்ட 2 கருத்திலையும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற பொழுது, உஜூபுல் உலுஹியா, உலுஹியா கொடுப்பது கட்டாயம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் அது இஸ்லாமிய அடையாள சின்னங்களிலே மிக மகத்தானதொரு அடையாளமாக இருக்கின்றது. அது ஒரு ஹஜ்ஜி கிரிகையோடு சேர்ந்ததாக இருக்கின்றது. அல் ஆம் ஃபி ஜமீல் அம்சார், அந்த கிரிகை உலக நாடுகள் அனைத்திலேயும் செய்யப்படுகின்ற ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. இந்த கிரிகை தொழுகையோடு சேர்த்து கூறப்பட்டிருக்கிறது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தின் உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவது கொண்டு நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே உலுஹியா கொடுப்பது வாஜிப் என்ற கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் வலியுறுத்துகிறார். வெள்ளாட்டை பொறுத்தவரை 2 வயதான ஆட்டையே குர்பானி கொடுக்க வேண்டும் என்றும்,
செம்மறியாடாக இருப்பின் அது ஒரு வயது பூர்த்தியானதை கூட கொடுக்கலாம் என்ற கருத்தையும் உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்பானி கொடுப்பது குர்ஆன் ஹதீஸ் மூலமாக மார்க்கமாக்கப்பட்ட ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சில குர்ஆனிலிருந்து ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உமது இறைவனை தொழுது அவனுக்காக அறுப்பீராக, குர்பானி கொடுப்பீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கௌசர் அத்தியாயத்திலே கூறுகின்றான். இன்னொரு வசனத்திலே குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன அவ்வல் முஸ்லிமீன். நபியை நீர் கூறுவீராக, நிச்சயமாக எனது தொழுகை, வ நுசுக்கி எனது வணக்க வழிபாடுகள், எனது வாழ்வு, எனது மரணம் எல்லாம் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியது. லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக ஒருவருமை கிடையாது, அதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வான அவ்வல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்களில் முதலானவன் என்று கூறும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லது அவர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது என்று பலரும் நினைக்கின்றனர். ஆனால் அவ்வாறல்ல. இஸ்லாம் என்பது முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகின்ற கொள்கையாகும். அகில உலகுக்கும் ஒரே ஒரு இறைவன் மட்டுமே இருக்கின்றான், மறுமை இருக்கிறது என்பது போன்ற அடிப்படையான கொள்கைகள் தௌஹீத் என்று சொல்வார்கள். அந்த தௌஹீத் அகீதா, அந்த அகீதா கொள்கை கோட்பாடுகளிலே நபிமார்களுக்கு மத்தியிலே முரண்பாடு, வேறுபாடு இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அனைவருக்குமே ஒரே விதமாகவே வழங்கப்பட்டது கொள்கை ரீதியான விடயங்கள். ஆனால் ஒரு சில உட்பிரிவுகளில் மட்டுமே ஃபுருஇய்யத்தான காரியங்கள், உட்பிரிவுனால் ஃபுருஇய்யத்தான காரியங்கள் மட்டுமே வித்தியாசமான சட்டங்கள் சிலருக்கு அருளப்பட்டன. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் உலகிற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் எந்த மார்க்கத்தை போதித்தார்களோ அந்த மார்க்கமும் இஸ்லாம் மார்க்கமே. முந்தைய நபிமார்களின் சமுதாயமும் முஸ்லீம் சமுதாயமே என்பதற்கு கீழ்கண்ட வசனங்கள் சான்றாக உள்ளன. அத்தியாயம் 2 132வது வசனம், அத்தியாயம் 3 64வது வசனம், அத்தியாயம் 3 80வது வசனம், அத்தியாயம் 31 102 இது போன்ற பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உம்மத்தினர்கள் அனைவருக்கும் இந்த கிரிகையை அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் ஞாபகம் செய்வதற்காக வேண்டி, கால்நடைகளை அவர்களுக்கு வழங்கியதற்காக அல்லாஹ் பெயரை நினைப்பதற்கு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வழிபாட்டு முறையை ஏற்படுத்தியுள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உங்கள் இறைவன் ஒரே இறைவனே, அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டிடுங்கள் என்ற செய்தியும் குர்ஆனிலே மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட வசனம் ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் இது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. அது ஒரு வணக்கம். எல்லா காலத்துக்கும், எல்லா இடத்துக்கும், எல்லா உம்மத்தினருக்கும் அது மார்க்கமாக்கப்பட்டுள்ள விடயமாக இருக்கிறது. நபிகளாருடைய சுன்னா அது மார்க்கமாக்கப்பட்டதற்கு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகளாருடைய சொல், செயல், அங்கீகாரம், இந்த 3 வகையான சுன்னாக்களும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பர்ராய் பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், மன் தபஹ பஅத ஸலா ஃபகத் தம்ம நுஸ்குஹு, தொழுகை ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாள் முடிவடைந்து தொழுதற்கு பிறகு யார் குர்பானி கொடுக்கின்றாரோ அவர் அவருடைய கிரிகையை பூர்த்தி செய்துவிட்டார், அவர் தமது வழிமுறையை பின்பற்றியவர் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்பானி பிராணிகளை தமது கையால் அறுப்பது விரும்பத்தக்கதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையினாலே அறுத்திருக்கிறார்கள். அவர் சார்பாக மற்றவர் அறுத்தாலும் செல்லும். இப்னு உமர் அவர்களுக்கு அவர்களின் ஒட்டகத்தை அறுப்பதற்கு ஒருவர் உதவினார் என்ற செய்திகள் புகாரிலே கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல புகாரிலே வந்த செய்திதான் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தம் புதல்வியருக்கு அவர்கள் கரங்களாலேயே அறுக்கும்படி கட்டளையிட்டார்கள் செய்தியும் கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல செய்திகளை சொல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.